உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, சொல்லுங்க மாரி. ஹலோ, வணக்கம் சார். பிஸியா இருக்கீங்களா? நான் தொந்தரவு பண்ணிட்டேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் வாஷ்ரூம்ல இருந்தேன். ரிங் சவுண்ட் கேட்டு வந்து எடுக்கிறதுக்குள்ள போன் கட் ஆயிடுச்சு. நானே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு ட்ரை பண்ணேன், திரும்பவும் நீங்களே பண்ணிட்டீங்க. அப்படியா? ஆமா, என்ன விஷயம் மாரி? எல்லாம் தாரா அத்த விஷயம் தான் சார். ஹஸ்பண்ட் சார் முன்னால தாரா அத்த விஷயத்துல செஞ்ச அதே தப்ப இப்போ மாயா விஷயத்திலயும் பண்ணிட்டு இருக்காரு. தாராவும் மாயாவும் ஒரே ஆள் தான் தெரியாத நம்ம சூர்யா செத்து போன தாராவுக்கு பரிகாரம் பண்றதா நினைச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வந்திருக்கிறது மாயா இல்ல தாரா தான் நிரூபிச்சிட்டா சூர்யா பழையபடி தாராவை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரு. ஆமா சார், வந்திருக்கிறது மாயா இல்ல தாரா தான் எப்படியாவது ஹஸ்பண்ட் சாருக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கணும். தத்தெடுக்கிறதுக்குள்ள நிரூபிச்சு தத்தெடுக்கிறத தடுத்து நிறுத்தணும் சார். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. ஆதாரத்தோட தாராவை சிக்க வச்சு சூர்யா கிட்ட உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் ஏன் ஆள் மூலமா பணம் கேட்டு மிரட்டி பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருந்தேன். ஆனா தாரா கில்லாடியா கேம் சேஞ்ச் பண்ணி என்ன சூர்யா கிட்ட மாட்ட வச்சிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியே தாரா அதிபுத்திசாலித்தனமா தான் இருக்காங்க. அதனால வேற ஏதாவது பிளான் பண்ணி தான் அவங்கள மாட்ட வைக்கணும். தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்குள்ள ஹஸ்பண்ட் சாருக்கு நிரூபிக்கணும் பூங்குன்றன் சார். அப்பதான் அதை தடுத்து நிறுத்த முடியும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாரி. ஆனா அதுக்கு நமக்கு டைம் இல்லையே. ஏன் சார், இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி நிரூபிக்க முடியாதா? ஏற்கனவே மாறி யாருங்கிற பிரச்சனை வந்தப்போ நான் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்கேனே. சூப்பர் மாரி, சூப்பர். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கே. என்ன சொல்றீங்க சார்? என்ன சிக்கல்? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி மாயா தான் தாரான்னு நிரூபிக்கணும்னா அவங்க ரெண்டு பேரோட பிளட் சாம்பிள், முடி, நகம் இது எல்லாமே வேணுமே. வீட்ல இருக்கிற தாரா அத்தை கிட்ட இருந்து நான் எப்படியாவது நீங்க சொன்னதெல்லாம் கலெக்ட் பண்ணி தரேன் சார். ஓகே, இப்ப நீங்க கலெக்ட் பண்ணி கொடுக்கறது மாயாவோடதுனே வச்சுக்குவோம். ஆனா அத நிரூபிக்கிறதுக்கு தாராவோட சாம்பிள் வேணுமே. அதுக்கு நாம என்ன பண்றது, எங்க போறது? சார், தாரா அத்தைக்கு ஹாஸ்பிடல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் நடந்தது இல்ல? நீங்க கூட ஹாஸ்பிடலுக்கு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் சம்பந்தமா ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களே. ஆமா மாரி, அந்த ரிப்போர்ட்ல தாராவோட டீடைல் எல்லாமே இருக்கும்ல? ஆமா சார். கரெக்ட். நீங்க வீட்ல இருக்கிற மாயோட பிளட், முடி, நகம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைங்க. நான் என்னோட அசிஸ்டன்ட்டா அனுப்பி வைக்கிறேன். கலெக்ட் பண்ணத அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. நான் டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஏற்பாடு பண்றேன். சரிங்க சார். தத்தெடுக்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ரிப்போர்ட்டை ரெடி பண்ணனும் சார். பண்ணிடலாம் மாரி. நீங்க சாம்பிள்ஸ் எடுத்து வைங்க, நான் ஆள் அனுப்புறேன். சரிங்க சார். முடிய தலை வார சீப்ல இருந்து ஈஸியா எடுத்துட்டோம். ரத்தம் சாம்பிள் வேணுமே, எப்படி எடுக்கிறது? மாயாமா, என்னம்மா மாரி? பூஜை ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல மாரி, இனிமேதான் ஆரம்பிக்கணும். எதுக்காகமா கேக்குற? இல்ல, பூஜைக்கு பூ கொடுத்துட்டு போலான்னு தான் கேட்டேன். ஓம் நம சிவாய. நானே உன்கிட்ட பூ வேணும்னு கேட்கலான்னு இருந்தேன். அந்த ஈஸ்வரனே உன்னை அனுப்பி வச்சுட்டான். தாரா அத்தை பூஜை ரூம் பக்கமே வரமாட்டாங்க. ஆனா நீங்க அவங்க ரூமையே பூஜை ரூமா ஆக்கிட்டீங்க. இந்த உடம்பே ஒரு கோவில் தான். அத உணர்த்துற வார்த்தை தான் திருச்சிற்றம்பலம். உங்க அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது. பூவை கொடுமா. நான் இன்னும் பூஜை ரூம்ல பூஜை போடல. உங்களுக்கு தேவையானதை கட் பண்ணிக்கோங்க. இத புடிங்க. உங்களுக்கு தேவையான அளவை புடிச்சுக்கோங்க. போதுமா, போதும் போதும்.
ஐயோ 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 ஓம் மன்னிச்சுக்கங்க நம சிவாய ஓம் தெரியாம நம சிவாய ஓ கத்தி கைய கிழிச்சிருச்சுமா. ஐயோ ஐயோ மன்னிச்சிருங்க தெரியாம பட்டுருச்சு. பரவாயில்ல, நீ என்ன வேணும்னே வா செஞ்ச. தெரியாம நடந்ததுக்கு நீ என்னமா பண்ணுவ? நான் தெரியாமலாம் பண்ணல, உங்க ரத்தம் வேணும்னு தெரிஞ்சேதான் பண்ணேன். ஓம் நம சிவாய. இருங்க நான் போய் மஞ்சள் எடுத்துட்டு வரேன். வேண்டாமா வேண்டாம், நான் விபூதி வச்சாலே காயம் ஆறிடும். பரவாயில்ல, நீ போய் வேலையை என்ன பாரு. மன்னிச்சிருங்க. ஐயோ பரவாயில்லன்னு சொல்லிட்டேனே, நீ போமா போ, நான் பாத்துக்கிறேன். ம். ஓம் நம சிவாய. ஹாசினி ஹாசினி ஹாசினி, அம்மாடி ஸ்ரீஜா. அம்மா ஆ? என்ன வேணும், எதுக்காக கூப்பிட்டீங்க? நான் பூஜை பண்ண போறேமா. நகத்தை கட் பண்ண நகத்துண்டு எலும்புக்கு சமம். அத ரூம்ல வச்சு பூஜை பண்ண கூடாது. இத வெளியில கொண்டு போய் போடணும். அதான் வந்தேன். மாரியம்மா, தேவியம்மா, மாடத்தி அம்மா, நீங்க உதவி பண்ணிட்டீங்க. அத என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க போய் பூஜை பண்ணுங்க. கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் வெளியே போட்டுக்கிறேன், நீங்க பூஜை பண்ணுங்க. ஓம் நம சிவாய. சாம்பிள்ஸ் ரெடி பண்ணியாச்சு. சொல்லுங்க மாரி. சார், நீங்க சொன்ன மாதிரி வீட்ல இருக்கிற மாயாவோட முடி, ரத்தம், நகத்துண்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வெரி குட் மாரி. நான் என் அசிஸ்டன்ட் டேவிட் அனுப்பி வைக்கிறேன். நீங்க அவர்கிட்ட கொடுத்து அனுப்புங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். தத்து எடுக்கிற ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்குள்ள ரிப்போர்ட் கிடைச்சிரும்ல சார்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாரி. நீங்க கவலைப்படாதீங்க. நான் ஆள் அனுப்பி வைக்கிறேன், நீங்க கொடுத்து அனுப்புங்க. சரிங்க சார். ஓகே. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். நான் பூங்குன்றன் சாரோட அசிஸ்டன்ட் டேவிட் பேசுறேன் மேடம். வணக்கம். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறேன் மேடம். உள்ள வரலாமான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன் மேடம். இல்ல வேண்டாம், நீங்க உள்ள வராதீங்க. நீங்க அங்கேயே இருங்க, நான் வெளியே கொண்டு வந்து தரேன். சரி, ஓகே மேடம். ஓகே மேடம். ஓகே. வணக்கம் மேடம், நான் தான் டேவிட். வணக்கம். இந்தாங்க, பத்திரமா எடுத்துட்டு போங்க. சரிங்க மேடம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.